கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. ஏனென்றால் Reason, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்வதிலே, God's word, when we share with you, நீங்கள் கேட்பதிலேயும் after you receive the message, இருக்கின்ற மகிழ்ச்சி it is a greatest joy. இந்த உலகத்தில் எங்கும் கண்டிராத மகிழ்ச்சி. Wherever we go in the world, we cannot able to receive this joy. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நாங்கள் இந்த வார்த்தையை பகிர்ந்து உங்களிடத்திலே நாங்கள் சொல்வதினாலே, as we are sharing this God's word with you, எங்களுக்குள்ளே பலவீனம் இருந்தாலும் கூட even though we face sickness in our body, பலத்தை பார்க்கிறோம், we are seeing a strength in my body. சமாதானத்தை பார்க்கிறோம், We are seeing a peace in our life. சந்தோஷத்தை பார்க்கிறோம். We are seeing a joy in our நீங்கள் life. யோசிக்கலாம், You can think, இது உண்மைதானா? it is a real. இது உண்மை. Yes, it is நாங்கள் true. உணர்ந்து சொல்கிறோம், I am experienced and saying to you, இது உண்மை. இது it is true. ஏனென்றால் Reason, நாங்கள் சொல்வது what we are saying, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. it is not a word of man. மனுஷ வார்த்தை மாறி போகும், Man's word will change. மனுஷ வார்த்தை மறந்து போகும். Man's word will get forgotten. தேவ வார்த்தை, But God's word, அவருடைய வார்த்தைகள் all His word are. ஆம் என்றும் ஆமீன் என்றும் உள்ளது. It has been written as A and Amen in the Bible. அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட So in your life also, அனைதினமும் தவறாதபடிக்கு வேதத்தை meditate God's word regularly. நேசித்து வாசிப்போம். Love that and meditate it. அந்த அன்பை, கிருபையை, தயவை எல்லாம் அனுபவிப்போம். Is love, grace and favor. Enjoy it that is given for you. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's யோவான் word. எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12 வசனம். John chapter 21 verse 12. இயேசு அவள் நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவரில் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. Jesus said to them, come and take some food. And all the disciples were in fear of putting the question, who are you? Being conscious that it was the Lord. ஒரு கலக்கம், ஒரு பயம். They have some kind of fear and confusion. ஏனென்றால் அவர் அநேக தரம் தன்னை வெளிப்படுத்தினார். Reason, many times he revealed himself to them. வெளிப்பட்ட போதிலும் கூட Even though they seen him, விவரம் அறிந்தவர்கள் தான், they known him very well. ஆனால் தேவனை காண முடியாதவர்கள் போல விலகி போய்விட்டார்கள். But they seem like people who have been going away from God. ஆனால் தேவனோ விலகி போகிறவர் அல்லவே. But God is the one who never give up on us. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will never leave you, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அல்லவா? nor forsake you. He has promised that. உலகத்தின் முடிவு மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா? Till the end of your days, I will be with you. அதனால் இயேசு விலகவே மாட்டார். So Jesus will never leave you. அதனால் தான் அங்கே So it is said in the Bible, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். Jesus said to them, come and take some food. அன்பு, Love. போஜனம் என்பது அன்பு. Food is a love. நம் வாழ்க்கையில் கூட அநேகருக்கு விருந்து கொடுக்கிறோம். In our life also we serve to our guests. எது நிமித்தமாக? For what? By what reason? அன்பின் நிமித்தமாக. By love we serve them. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட So like the same manner in our life, அந்த அன்பை பெறுவதற்கு to receive this love, நம் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். we should surrender our life. அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? How he revealed that love? அதே அதிகாரம் The same chapter, 10 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். when they got to land, they saw a fire of coals there with fish cooking on it and bread. 9 வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. And it is said in the 9th verse very clearly, கரையிலே வந்திறங்கினார்கள், when they get onto the land, களைப்போடு வந்தார்கள், they were from tired they came, ஆனால் அவர்களுக்கோ மீனும் அப்பமும் காத்திருந்தது. but there was a preparation of a fish and a bread for them. தேவன் அன்பை வெளிப்படுத்துகிறார். God is showing his love for us. தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார். He is showing his compassion on us. தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். He is showing his grace and favor தேவன் to us. உயிரோடு வெளிப்படுவது மாத்திரமல்ல, Not only he is revealing himself as a இரக்கத்தை resurrected Lord, பார்க்க முடியும், we can able to see his grace, அன்பை பார்க்க முடியும், we can able to see his love, தயவை பார்க்க முடியும், we can able to see his favor, கிருபையை பார்க்க முடியும். we can able to see his grace. அதுதான் தேவனுடைய உயிர்த்தெழுதல். That is the resurrection of the Lord. மனிதனுக்குள் கோபத்தை பார்ப்போம், We can see an anger in a man, மூர்க்கத்தை பார்ப்போம், we can
see some kind of strife with them. கசப்பை பார்ப்போம், We can see a bitter in a people. வைராக்கியத்தை பார்ப்போம், They have some kind of zeal for them. பெருமையை பார்ப்போம். You can see proud also. ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது But when you look at the Lord அன்பு Jesus, ஒன்றுதான் பார்க்க முடியும். you can able to see only God's love. ஏனென்றால் Reason, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அன்பின் நிமித்தமாக தான் By love only, நமக்காக உயிரை கொடுத்தார். He sacrificed His own life. அன்பின் நிமித்தமாக தான் By love only, நமக்காக உயிரோடு எழுந்தார். He resurrected from the dead again. அன்பின் நிமித்தமாக தான் By love, நம்மோடு நம் வாழ்விலே வெளிப்பட விரும்புகிறார். He is revealing Himself in our life. வெளிப்பட அனுமதிப்போம், Let us allow Him to reveal. வெளிப்பட அழைப்போம், Let us invite Him to reveal. உண்மையாய் அழைப்போம், Let us call Him truthfully. உறுதியாய் அழைப்போம், With a deep hearted, we'll call Him. நம்பிக்கையோடு அழைப்போம், With a hope, we'll call Him. நம் வாழ்க்கை முழுமை ஒப்பு கொடுத்து அழைப்போம். We'll surrender our life and call Him. அவர் நிச்சயம் வருவார். Surely He will come. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் When you call Him அவர் truly, சமீபமானவர். He is near to you. அவர்கள் தூரம் போனாலும் கூட, Even they go far away, சீஷர்கள் மறுபடியும் பழைய தொழிலுக்கு போனாலும் கூட, even they go to casting of fish. இயேசு அதிகாலையிலே வெளிப்பட்டார். Jesus revealed in the morning. அவளுக்கு வேண்டியதையும் ஆச்சரியமாய் கொடுத்தார். He miraculously provided the needs. அவர்கள் கரையிலே வந்தபோது When they reached the land, அவர்களுக்காக for them, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன்கள் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். they saw a fire of coals there with fishing cooking on it and bread on it. எவ்வளவு தாகம் அவருக்குள்ளாக! How much eager he has. அவருடைய செயலை கண்டு தேவன் வெறுப்படையவில்லை. By looking at the doings, God is not angry with them. இரக்கத்தை வெளிப்படுத்தினார். He revealed His mercy to them. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். And it is said He is rich in mercy. இன்றைக்கும் அப்படித்தான் வெளிப்பட விரும்புகிறார். Today also He is like a same. மனதார நம் வாழ்க்கையில் தேவனை அழைப்போம். Let us invite God with the whole heart. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய ஒவ்வொரு செயலையும், all your works are, உம்முடைய அன்பையும் your love, இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. we are seeing through the word of God. நாங்கள் உம்மை நேரடியாய் பார்க்கவே வேண்டாம். Even though we didn't see you நாங்கள் directly, உள்ளத்தில் உணர்கிறோம் அப்பா. we are experiencing it in நாங்கள் our heart. உணர்கிறோம் என்று சொல்வோம். Say, I'm experiencing நாங்கள் it. உணர்கிறோம் ஐயா. God, we are experiencing எவ்வளோ it. பேரை உணர்ந்து பார்த்தோம். Many people we are அதனால் மனம் experiencing, பாதிக்கப்பட்டது. but we face many ஆனால் உண்மை obstacles. நாங்கள் உணரும் போது But when we are நாங்கள் தேவனுக்காக சாதிக்க முடிய வாழ்வோம் அப்பா. we will accomplish great things for ரீகால் God. அதுருபயாதியா. Oh, we thank you, Lord. அப்பேற்பட்ட ஆழத்தில் நடத்துங்க. Lead us in that depth. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.